மருத்துவ சிகிச்சைகள், கல்வி நிறுவன கட்டணங்கள், வரி செலுத்துதல் ஆகிய பரிவர்த்தனைகளுக்கு இன்று முதல் UPI மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. UPI எனப்படும் ஒருங்கிணைந்த பணம் செலுத்துதல் முறை மூலம் நாள்தோறும் 1 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே தற்போது பணம் செலுத்த முடியும். இந்நிலையில் குறிப்பிட்ட சேவைகளுக்கு இந்த தொகையை அதிகரித்து இந்திய தேசிய பணம் செலுத்துதல் கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது இன்று அமலுக்கு வருகிறது. அதன்படி வரித்தொகையை ஒரே நாளில் 5 லட்சம் ரூபாய் வரை செலுத்தலாம். இது வரி செலுத்தும் லட்சக்கணக்கானோருக்கு உதவும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மருத்துவ செலவுகள், கல்வி நிறுவனங்களில் கட்டணங்கள், தொடக்கநிலை பங்கு வெளியீடுகள், இந்திய ரிசர்வ் வங்கியின் சில்லறை நேரடி திட்டங்கள் ஆகியவற்றுக்கும் UPI பரிவர்த்தனை மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. UPI பயன்படுத்தி மிக பெரும் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கவும் எளிதாக்கவும் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் வரலாற்றிலேயே செப்டம்பர் மாதங்களில் 5வது முறையாக அதிகபட்சமாக 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதற்கு காரணம் என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் காலை 11 மணிக்கு மேல் வெளியே செல்வோருக்கு சூரிய மண்டலத்துக்கே சென்று வந்த உணர்வை தந்து வருகிறது அண்மை காலமாக சுட்டெரித்து வரும் வெயில். ஏப்ரல், மே மாத கத்திரி வெயிலை நியாயப்படுத்தும் வகையிலாக கடந்த சில நாட்களாக பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் சென்னை வரலாற்றிலேயே 5வது முறையாக செப்டம்பர் மாதத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். அதாவது இதற்கு முன்பு 1968ஆம் ஆண்டு 101.12 ஃபாரன்ஹீட்டும் 1883ஆம் ஆண்டு 102.2 ஃபாரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவாகி இருந்தது. அதன் பின்னர் கடந்த 1997ஆம் ஆண்டு 101.3 ஃபாரன்ஹீட்டும் 2009ஆம் ஆண்டு 101.66 ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. அதன் பிறகு தற்போது 100.76 ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகி உள்ளது. குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக இந்த வெப்பநிலை பதிவாகி உள்ளது. தென்னிந்திய தீப கர்ப்பகத்தில் வறண்ட வானிலை நிலவுவதால் தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். வெயில் இந்த டைம்ல வர்றது இயல்பு தான். ஏன்னா எப்படி சூரியனோட குத்துக்கதிர் வட துருவம் நோக்கி போகும்போது ஏப்ரல் மாசம் நமக்கு வெயில் தாக்கம் அதிகரிக்கும். அந்த குத்துக்கதிர் வட துருவத்திலிருந்து தென் துருவம் நோக்கி போகும்போது தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை வருது. ஸோ இப்போ திரும்பவும் தமிழகத்தில் சூரியனின் குத்துக்கதிர்கள் நேர இருக்கிறதுனால தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கு. நமக்கு அந்த செப்டம்பர் செகண்ட் சம்மர்னு சொல்லுவோம். ஆனாலும் இயல்பிற்கு அதிகமாக ஒரு 3 முதல் 5 டிகிரி வரை பரவலாக தமிழகத்தில் பல இடங்களில் வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு கடந்த சில தினங்களாகவே. ஸோ வெப்பம் இருக்கும், ஆனாலும் கடந்த சில தினங்களாக இருக்கிற வெப்பம் இயல்பை விட அதிகமாக தான் இருக்கு. இது காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு இல்லை என்றும் இயல்பான மாற்றம்தான் என்றும் அவர் விவரித்துள்ளார். அடுத்த 2-3 தினங்களுக்கு கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய இடி மின்னலுடன் கூடிய அந்த மழை படிப்படியாக உட்புற பகுதிகளில் வர ஆரம்பிச்சு. அது வந்துருச்சுனால ஓரளவுக்கு கொஞ்சம் வெப்பத்தின் தாக்கம் தனிய தொடங்கிடும். அடுத்த சில நாட்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் அதற்கேற்ப தங்கள் பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ள வானிலை ஆய்வாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மது ஒழிப்பு மாநாட்டில் பாமக மற்றும் பாஜகவை புறக்கணிப்பது ஏன் என திருமாவளவன் விளக்கம் அளித்த நிலையில் இரு கட்சிகளும் விசிகாவை கடுமையாக சாடியுள்ளன. இது குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம். தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. மது ஒழிப்புல நாங்க PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் LKG வந்திருக்கிறார். பாஜகவை பத்தி பேசுறதுக்கு எந்தவித யோகியதும் திருமாவளவன் கிடையாது. விசிக சார்பில் மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டை வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடத்த அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் திட்டமிட்டுள்ளார். இதற்கான வேலைகளில் விசிக மும்முரம் காட்டி வரும் நிலையில் இந்நிகழ்ச்சிக்கு யாரையெல்லாம் அழைப்பது என்ற விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே பிரச்சினை கிளம்பியது. மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என திருமாவளவன் கூறியது மாநாட்டுக்கான அழைப்பை தாண்டி வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்காகவும் பலராலும் பார்க்கப்பட்டது.
விசிகவின் மது ஒழிப்பு மாநாடு திமுக விசிக இடையேயான கூட்டணியில் விரிசல் விழுந்துள்ளதா என்ற கேள்வியையும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் எழுப்பியது. ஆனால் இதனை மறுக்கும் திருமாவளவன் மாநாட்டுக்கும் தேர்தல் கணக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தொடர்ந்து கூறி வருகிறார். இது ஒரு புறம் இருக்க, மாநாட்டில் யாருக்கெல்லாம் அழைப்பில்லை என திருமாவளவன் கூறிய விஷயம் அடுத்து பேசுபொருளானது. அதற்கு காரணம் பாமகவையும் பாஜகவையும் அவர் புறக்கணித்தது. புதிதாக கட்சி தொடங்கிய விஜயின் தாவேகவை கூட இதில் பங்கேற்கலாம் என அறிவித்திருந்த திருமாவளவன் பாமகவையும் பாஜகவையும் மட்டும் புறக்கணித்தது ஏன் என கேள்விகள் எழுந்தன. இதற்கு பதிலளித்த அவர் சாதியவாத மதவாத கட்சிகளுக்கு இடமில்லை என விளக்கமளித்துள்ளார். அகில இந்திய அளவிலே பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையில் எடுத்ததைப் போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸுக்கு எதிரான ஹேட் பாலிடிக்ஸை பேச முடியாத சூழலில் தலித் சமூகத்தை ரெண்டா தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. திமுக மற்றும் அதிமுகவை அழைத்ததற்கான காரணத்தையும் விளக்கினார். மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக ஒரு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் என்பதால் திமுகவும் இதில் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் இது நிகழும். இந்நிலையில் திருமாவளவனுக்கு பதிலளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மது ஒழிப்பில் பாமக PhD என்றால் விசிக வரும் LKG தான் என்றார். இவங்க அந்த கட்சி இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அது நிறுத்திக்கணும். மது ஒழிப்புல நாங்க PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் LKG வந்திருக்கிறார். அவர் தான் இப்பதான் தொடங்கி இருக்கிறாரு. அதேபோல பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் திருமாவளவனை கடுமையாக சாடியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜாதி பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான கட்சியாக தான் அந்த கட்சி தான் அவர் வச்சிருக்கிறார். அதனால் பாஜகவை பற்றி பாமகவை பற்றி பேசுறதுக்கு எந்தவித யோகியதும் திருமாவளவன் கிடையாது. இப்படியாக விசிக பாமக பாஜக இடையே வார்த்தை போர் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. மது ஒழிப்பு பற்றிய மாநாடு அது தொடர்பான விவாதங்களை மக்களிடையே எழுப்புவதற்கு பதிலாக கூட்டணி கணக்கு கட்சிகளுக்கு இடையேயான மோதல் என திசை திருப்பப்பட்டுள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். விசிக கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் இன்று சந்தித்து பேசுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெறுகிறது. திமுக அரசுக்கு எதிராக கூட்டணி கட்சியே போராட்டத்தை அறிவித்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் பேசியது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 11:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பில் மது ஒழிப்பு மாநாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஆகிய சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நாகையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்து கோயில் குடமுழுக்கு விழாவிற்காக இஸ்லாமியர்கள் சீர்வரிசை எடுத்து வந்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அக்கரைப்பேட்டையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு விழா நடைபெற்றது. 15 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இவ்விழாவையொட்டி மத நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் விதமாக மஞ்சள், குங்குமம், தேங்காய், வாழைப்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சீர்வரிசை பொருட்களை கல்லார் ஜமாத் நிர்வாகத்தினர் பள்ளிவாசலில் இருந்து முத்துமாரியம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அவர்களை கோயில் நிர்வாகிகளும் பக்தர்களும் மாலை அணிவித்து வரவேற்றனர். மதத்தை பற்றி நாங்கள் பேச விரும்பல. அப்படிலாம் இங்கே யாரும் பழகல. எல்லாருமே வேணுங்கிறது தான். நாங்கள் இன்னைக்கு இந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு இங்கே கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மணி வச்சுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவே 3.5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மீனவர்கள் மட்டும் இல்லை, நன்கொடை வழங்கினது நாகப்பட்டினம் அந்த சுற்றி வட்டார கிராமங்கள் அனைத்துமே அவங்கவுங்க என்ற நன்கொடைகளை வழங்கியிருக்காங்க. இதேபோன்று தண்டையார்பேட்டையில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு இஸ்லாமியர்கள் பூஜை செய்து தேங்காய் உடைத்து வழிபாடு செய்து மத நல்லிணக்கமாக விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது. மதுபோதை
போதையில் அரசு பேருந்தில் அலப்பறை செய்த நபரை ஓட்டுநரும் நடத்துனரும் மடக்கி பிடித்த காட்சிதான் இது. சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் நோக்கி புறப்பட இருந்த அரசு பேருந்தில் சிவமணி என்பவர் ஏறினார். பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்து இடையில் நிற்காது என நடத்துனர் கூறியதால் குடிமகனுக்கே இடமில்லையா என கூறி நடத்துனரின் பணப்பையை பிடுங்கி எறிந்தார் அந்த போதை ஆசாமி. பின்னர் பேருந்தை நிறுத்திவிட்டு ரகளையில் ஈடுபட்ட நபரை கீழே இறக்கிவிட்டனர். கீழே சிதறி கிடந்த சில்லறை மற்றும் பணத்தை பொதுமக்கள் எடுத்து நடத்துனரிடம் கொடுத்தனர். அலப்பறையில் ஈடுபட்ட கொத்தனார் சிவமணியை கொத்தாக மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விடுமுறை தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஓணம் பண்டிகை மற்றும் வார விடுமுறை காரணமாக படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மோட்டார் படகுகள் மட்டுமின்றி 2 மற்றும் 4 செல்லும் மிதி படகுகளில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். ரோஜா பூங்கா, அரசு தாவரவியல் பூங்காக்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் போட்டில் போகலான்னு வந்திருந்தோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஓணம்ங்கிறதுனால எல்லா ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஃபுல் கூட்டமாக இருக்கு. கொடைக்கானலில் உள்ள மோயர் சதுக்கம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, பைன்மர காடுகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மலைப்பகுதிகளில் தவழ்ந்து செல்லும் மேகக்கூட்டங்களையும் ஒட்டக்கானல், பாம்பார் அருவிகளில் சீராக கொட்டும் நீரை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து இதமான காலநிலையை அனுபவித்தவாறு மகிழ்ந்து வருகின்றனர். இதேபோல தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று வரும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வது மகிழ்ச்சியாக உள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர்.